ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக வந்தேன். எனக்கு உடம்பு முடியல, கண் ஆப்ரேஷன் பண்ணுது, டாக்டர் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்தேன், பஸ் வரவே இல்லை பாண்டிக்கு போகிறதுக்கு. நிறைய பேர் என்ன மாதிரி எல்லா பயணிகளும் நிற்கிறாங்க. எப்போ பஸ் வரும், நாங்கள் எப்போ போய் பார்க்கறது? பார்க்குற டாக்டர்லாம் பார்க்க முடியுமா? டைமுக்கு பார்க்க முடியாதுல்ல. ஒரு டைமுக்கு வந்தால் அந்த டைமுக்கு தான் வரணும் போது நாங்கள் எப்படி டாக்டரை போய் பார்க்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அரசு பஸ்ஸு வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட டைம் கிளம்புனா நல்லா இருக்கும். எவ்வளோ நேரமாக இருக்கீங்க? நான் வந்து 8 மணிலேருந்து நிற்கிறேன் ஆட்டோவில். வந்து எங்கள் ஊருக்கும் பஸ் வரல. விழுப்புரத்துலேருந்து 8 மணிலேருந்து நிற்கிறேன், இன்னும் பஸ்ஸே வரல. அதனால எங்களுக்கு பஸ் அனுப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே போகிறதுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு போயிட்டு டாக்டரை பார்க்கணும். இன்னைக்கு விட்டு அடுத்த நாள் வந்து பார்க்க முடியாது டாக்டரை. திங்கள், புதன், வெள்ளி 2 நாள். இன்னைக்கு வந்து செக்அப் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல. காலையில வந்து 7:30க்கு வந்தேன். பாண்டிக்கு பஸ் வருது, 2 பஸ் தான் வருது. அதுவுமே பாண்டிச்சேரி மட்டும் தான் ஏத்துறாங்க. நடுவில் இருக்க எந்த ஸ்டாப்புமே நிறுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. 9:30 மணி ஆயிடுச்சு. நிறைய குழந்தைங்க, நிறைய கூட்டம். இதுக்கு என்ன பண்ணணுமே தெரியல. ரொம்ப நேரமா எல்லாமே பயணிகள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் இருக்க எந்த இடத்துலயும் வந்து பஸ் நிறுத்த மாட்டோம் இதுதான் சொல்றாங்க. பாண்டி மட்டும் தான் ஏத்துக்குன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் போறேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த மதுரைப்பட்டு விக்னேஸ்வரா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போறவங்க தான் ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்படியுமே அவங்க வந்து பாண்டியே டிக்கெட் எடுக்கிறேன், நீங்க இறக்கி விடுவீங்கன்னு சொன்னா கூட அப்படி இறக்கி விட மாட்டாங்க. பாண்டி தான் ஏத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ் என்ன? ரொம்ப வந்து கவர்மெண்ட் பஸ்ஸாவது கொஞ்சம் ஏத்துறாங்க. பிரைவேட் பஸ்காரங்க ரொம்ப 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 இதா பேசுறாங்க. தவறான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க சொல்றாங்க.